விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் கிராமப்புற ஏழை மக்கள், ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவுகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களின் உணர்வுகளையும் தமிழ்நாட்டு அரசின் நிலைப்பாட்டையும் காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட்டு போன்ற தேர்வுகள் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்று நேற்றைய சட்டசபையில் அதிமுகவை சார்ந்த குழு தலைவர் பேசினார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் திட்டம் போன்றவை பாஜக அரசு நிறுத்த துணிகிறது. காங்கிரஸ் கட்சியின் எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாஜக அரசு நீட் தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? அதே போன்று அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜகவின் உதயா மின் திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்ததில் அதிமுக பாஜகவை ஆதரித்தது என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். இது உலகே அறியும். இந்திய காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையிலும் நீட் திட்டத்தை ரத்து செய்வது குறித்து வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையுமே பாஜக மாற்ற துணிகிற பொழுது ஏன் இதை மாற்ற துணியவில்லை என்பதை இந்த அவையில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன யாரும் இது வரைக்கும் 2 கருத்து சொல்லிட்டே இருந்தீங்க, முடிச்சிடுறாருங்க. அதுக்கு அப்புறம் பாஜக கட்சி வந்த உடனே நாங்கள் கொண்டாந்ததை அவங்க நினைச்சிருந்தா மாத்திருக்கலாமே அப்படின்னாங்க. ஏன் மாத்தலைன்றதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீட்டுக்கு ஆதரவா யாரு பேசினாங்கன்றத, அதாவது கண்ணியம் கருதி அதை சொல்றதில்லை. அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த தகவலை சபைக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன்.